இங்கே பாருங்களேங்க, நானு வெளிய பார்த்தேனா, மழையும் வெயிலும் அடிக்குது பாருங்களேன். தெரியுதா? வெயிலும் அடிக்குது, அதில மழையும் பெய்யுது. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா விடுவோமா? உடனே செல் எடுத்துகிட்டு வந்து வீடியோ எடுத்தேங்க. ஆனா சரியாவே விழல பாருங்களேன். மழை ஒரு பக்கம் பெய்யுது, வெயில் ஒரு பக்கம் அடிக்குது. இப்படி நம்ம ஊர்லலாம் அந்த மாரி இருந்தா ஒண்ணு சொல்லுவாங்க தெரியுமா பாட்டி? வெயிலும் மழையும் ஒண்ணா பெஞ்சா காக்காவுக்கும் நரிக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லி பேய் கதை சொல்லுவாங்கங்க. அது ஞாபகத்துல வந்ததா? என்ன இத தான் சொல்ல வந்தியான்னு தானே கேட்குறீங்க? இல்லங்க. எனக்கு இந்த மலைய பார்க்கும்போது வேற ஒண்ணு தோணுச்சு. என்ன தோணும்? பாட்டு தான். மழைத்துளிகள் மண்ணில் கொஞ்சும்போது, அந்த மழைத்துளிகள் மண்ணில் கொஞ்சும்போது, மண் வாசமா நேசத் தோன்றினார். மேகங்கள் மோதிக்கொள்ளும்போது, மலை மேகங்கள் மோதிக்கொள்ளும்போது, மின்னலை போல் வெண்ணில் தோன்றினார். தேவன் மின்னலை போல் வெண்ணில் தோன்றினார். ஒளியாக மண்ணில் தோன்றினார். தேவன் ஒளியாக மண்ணில் தோன்றினார். அன்னை மரியாவின் மடியில் தோன்றினார். அப்படி இருந்ததுங்க. என்ன இத தான் சொல்ல வந்தியான்னு தானே கேட்குறீங்க? இல்லங்க. நான் வேற ஒண்ணு சொல்ல வந்தேன். உங்களுக்கு அந்நிய பாஷைன்னா என்னன்னு தெரியுமா? அந்நிய பாஷைன்னா என்னன்னு தானே கேட்குறீங்க? நாங்களும் அப்படிதாங்க. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சர்ச்சுக்கு போன புதுசுல ஆராதனை ஓடிச்சு பாருங்க. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுனாங்க. உடனே என்னவா இருக்கும்? ஏன் இப்படி பேசுறாங்க? அப்படின்னு நெனச்சோம். புதுசா போயிருக்கோம்ல, நமக்கு தெரியாதா? அப்படின்னு நெனச்சோம். உடனே சரி அப்படின்ட்டு வந்துட்டேன். உடனேவும் மறுபடியும் போவேன். அதேமாரி பேசுவாங்க ஆராதனை சமயம். அப்படியே இருந்ததா, எனக்கு ஆசையா இருந்தது பேசணுன்ட்டு. சரி எப்படி கத்துக்கிறது? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆராதனை விடாம போய் போய் உட்காருவேங்க. எனக்கு வரவே இல்ல. உடனே அ என்ன செய்றது? எப்படி கத்துக்கிறதுன்னு ஒவ்வொரு நாள் தேடிக்கிட்டே இருந்தேனா, அப்புறம் ஒரு நாளு அந்நிய பாஷை அபிஷேகம் அப்படின்னு சொன்னாங்கங்க எங்க சர்ச்சுல. அப்பாடா! இவ்வளோ நாள் எதிர்பார்த்த நாள் இன்னைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஓடி போய் உட்காந்துக்கிட்டேங்க. உட்காரவும் அன்னைக்கு எல்லாரும் அப்படியே பேசுறாங்க. கீழலாம் உழுகுறாங்க, உருள்றாங்க எல்லாமே இருக்கு. ஆனா எங்க நம்மள அசைக்கவே முடியல. வரவே இல்ல எனக்கு. எனக்கு கோவமா வந்ததா, சரி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வீட்ட பார்த்து வந்துட்டேன் பாதியிலேயே கோவிச்சுக்கிட்டு. உடனே வீட்ல வந்து கோவமா வருது. என்னடா இது! நம்ம என்ன பாவம் செஞ்சோம்? நமக்கு மட்டும் அந்நிய பாஷையே வரலையே! அவங்கலாம் பேசுறாங்களே! அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேனா, அப்புறமா நம்ம 2 பெத்து வச்சிருப்போம் பாருங்க. அங்க வை, சங்க வைன்னு. அதுங்க முன்னாடி சேர்ல போய் உட்காந்துருக்குங்க. உடனே சரி இன்னைக்கு வருவாங்கல்ல, அவங்களுக்கு வந்துருச்சான்னு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி